ஆண்டவரே, உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் இருதயத்திலே வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி தெய்வமே. Thank you Jesus. Thank you அப்பா. நிறைவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு இடையுமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் இருப்பவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். முடியாதவைகளை முடிய செய்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எஸ், ஹல்லேலூயா. மீண்டுமாய் தேவாலயத்தில் இந்த முழங்கால்கள் முடங்கட்டும் என்ற ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த 5ஆம் நாள் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து இந்த 2026 நான் உங்களை எப்படியாவது பிரியப்படுத்தணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை முழுமையாக அர்ப்பணிப்போமா அப்பா. இந்த புதிய வருஷத்துல நாங்கள் எப்படியாவது உங்களை பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு எங்கள் ஊரில் ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது நாங்களாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் சபையில் கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார். எங்கள் ஊரில் எங்கள் பட்டணத்தில் கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொள்வேன் என்று சொன்னால் எல்லாரும் ஆசைப்படணும், அது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒரு விஷயம் கூட உங்கள் சமூகத்தில் வந்து நிற்பதற்கான சாக்கியத்தை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Thank you for giving me this one more opportunity to come into your presence and worship you, Father God. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. Lord, we want to thank you Jesus. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனம் இல்லாதவர்களை நல்லுள்ளவர்களாய் மாற்றுகிறவருடைய ஆண்டவராகிய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. அவர் வந்துட்டா போதுங்க. அவருடைய நாவல் வாழ்க்கையில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் வெடித்து போய் காஞ்சி போய் இருக்கக்கூடிய வெட்டாதர தரையெல்லாம் எப்படி ஆயிருன்னு சொன்னால் பயிர் நிலங்களாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 5ஆவது நாள் முழங்கால் படியிட்டு
வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
நாட்கள்ல கர்த்தர் அவர்கள் மூலமாய் செய்ய இருக்கிற காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்க முழங்காலே நின்று கொண்டாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு மற்ற ஆண்டை போல அல்லாம இந்த ஆண்டுல தேவனுடைய திட்டங்கள் என் மூலமாக எங்கள் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி ஜெபிக்க போகிறோம். உங்க மூலமா ஆண்டவரே, என் மூலமா உங்க நாம மகிமை படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நம்மளை கொண்டுதான் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? என்னை கொண்டுதான் அதை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். கர்த்தர் என்னை கொண்டு அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருவரை கொண்டு அல்ல, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்க அறிக்கையிட்டா கர்த்தர் அதை அப்படியே மாற்றி தருகிறவராய் இருக்கிறார். முதல்ல நீங்க அதை அறிக்கையிட்டு பெற்றுக் கொள்ளணும். நீங்க அதை அறிக்கையிட்டு உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளணும். அதை நம்ம அறிக்கையிட்டு நம்மளுடையதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தர் என்ன கொண்டு என் மூலமாகவே அதெல்லாம் செய்து நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால கூடாதது ஒன்றுமில்லை பிரதர், அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா தெய்வ மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிப்போம்னு சொன்னா இந்த 2026 ஆண்டு தெய்வ மகிமையை நம்ம காண்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதவைகள் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. அறிக்கையிட்டு உம்மால் ஒன்றுமில்லையே. விசுவாசியே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது
ஹalleluya. மறுபடியும் வஸ்திரத்தை தொட்டாரே. ஒரு வல்லமை புறப்பட்டது போல எத்தனை பேர் வஸ்திரத்தை போட ஆயத்தமா வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரை கர்த்தருடைய கிருபையாக போகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரை இந்த மாதமே தேவன் தொட போகிறாங்க. ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு தேவனை தொடுவதற்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கொடுவதற்கு ஆயுதமாய் வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேருடைய சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்க போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்றைக்கு நான் தேவ சமூகத்துல ஒவ்வொரு அற்புதத்தோடு நான் திரும்பி சொல்லுவேன். ஒரு அற்புதத்தோடு நான் திரும்பி சொல்லுவேன். இயேசுவின் நாமத்திலே ஹalleluya. ஆமென் ஆமென். வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே. ஆமென். அந்த வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஆமென். சொஸ்தமானே என்று சொன்னாரே. ஓ அந்த குஷ்டரோகி சொஸ்தமானானே, சொஸ்தமானே என்று சொன்னாரே. குஷ்டரோகி ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் 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 கூடாதது ஒன்றுமில்லை. தெய்வமே கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதவை ஒன்றுமில்லை. கூடாதது ஆமென். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். நம் தேவனால் கூடாதது ஐயா கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது ஐயா கூடாதது ஒன்றுமில்லையே. ஆம், நம்முடைய தேவனால கூடாதது என்று சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. கரங்களை தட்டி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நம்முடைய தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நம்ம கூட வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. ஹalleluya. எப்படி ஆகியும் அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை நம்ம தொட்டுட்டோம்னு சொன்னா ஹalleluya. இன்றைக்கு நம்ம விடுதலையோட தான் சொல்ல போகிறோம். ஆமென். It's nothing to do about Jesus. ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்று சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. ஆமென். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா விசுவாசத்தோடு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya. அந்த வசனத்தின் ஓரத்தை தொட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரை கர்த்தர் விடுதலையோடு அனுப்ப போகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விடுதலையோடு வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரை கர்த்தர் விடுதலையோடு அனுப்ப போகிறார். ஹalleluya. 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 சொல்லுங்க. ஹalleluya. 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 ஒருவேளை பிசாசு அநேக பயங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். இதெல்லாம் இந்த வருஷத்துல நடக்குமா? இதெல்லாம் கர்த்தர் முடிச்சு தருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்களை அவன் கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னை நம்பி நிற்கும் போது, நீ என்னை நம்பி தொடும்போது ஹalleluya அப்படின்னு சொன்னா அவர் ஏற்கனவே அந்த விடுதலை நம்மளுக்காக வச்சுட்டார். ஹalleluya. அந்த கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆல்ரெடி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்காக வைத்துட்டாரு. ஆமென். ஹalleluya. ஆல்ரெடி ஆண்டவராகிய தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து விட்டுட்டாரு. இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஹோம்வொர்க் மாத்திரம் தான் பாக்கி இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலை மாத்திரமே இன்னும் பாக்கி இருக்குது. அதற்காக தான் இந்த உலகங்கள் உணவு ஜெபம். ஆமென். என்னுடைய விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் பெருகி இந்த 2026 கர்த்தர் வைத்திருக்கிற எனக்கென்று வைத்திருக்கிறத நான் எடுத்துக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன். சொல்லுங்க. எனக்கென்று கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறேன். அந்த மேன்மையை நான் சுதந்திரித்து கொள்ளதான் வந்திருக்கிறேன். எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறேன். அந்த சுகத்தை நான் எடுத்துக்கொண்டு செல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை இப்பொழுதே
வாஞ்சிங்க. எனக்கு கர்த்தரை தர வேண்டும், சுகம் வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் தொடும்போது அதை உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பலமில்லாதவர்கள் பலம் வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்பீங்கன்னு சொன்னால் நீங்க கேட்கும் போதே, நீங்க தொடும் போதே கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு தந்து விடுவார். நீங்க எடுத்துக்கொண்டு போக போறீங்க. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உங்களுடையதாய் மாற்றிக்கொள்கிற வேலை உங்களுடைய வேலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அறிக்கையிட போறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் சொல்லுவான். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ, அப்படிப்பட்ட நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலோ, நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை சொன்னாலும் சரிதான். ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அறிக்கிடுமா? நான் நம்புவதற்கு எந்த சாமியும் இல்லை என்றாலோ, ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லி வந்திருந்தாலும் சொல்லுங்க, நம்புவேன். நான் நம்புவதற்கு எந்த சாத்தியம் இல்லை பாஸ்டர், ஆனால் ஸ்டில் நீங்க நம்பி வந்திருக்கீங்களா? கர்த்தர் அதை இன்னைக்கு செய்கிறவராக இருக்கிறார். நம்பி சொல்லுங்க, விசுவாசித்து அறிக்கையிடுங்க. என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை.
நடந்தாலும் சரிதான், நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இந்த 2026 அது குறைந்து போவது இல்லை என்று சொல்லி கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவீர்களா? ஓ ஹalleluya. இந்த 2026 கர்த்தரை நான் எப்படியாவது பிரியப்படுத்தி ஹalleluya அவர் என் மூலமாய் செய்ய இருக்கிற காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற வரையிலும் ஆமென் நான் சந்தேகப்பட போறதே இல்லை. நான் தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருக்க போறேன்னு சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, இந்த கர வலி உமக்காகப்பா, இந்த கர வலி உமக்காக. ஓ we praise you. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்லுங்க. எஸ் 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 அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்துல இது உமக்குரியது, ஆண்டவரே இது உமக்குரியது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம தக்கவர் அவர் ஒருவர் தான், வேற யாரும் இல்லை. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நம்ம யாருமே இங்க வந்து நம்முடைய சொந்த பலத்துல வந்துடல. ஆமென் ஹalleluya. சொந்த ஆற்றலை நம்பி வரல, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். சொந்த பலத்தை நம்பி வரல, அந்த தெய்வத்தை நம்பி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லி அறிக்கையிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, கர்த்தர் உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, கர்த்தர் உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வாழ்க்கைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் நல்வாக்கு. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, கர்த்தர் உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் ஆமென் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. உம்மை நம்புகிற மனிதர்களை உம்மை நம்புகிற
நம்பும்போது ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய விடுதலை. சொல்லி சொல்லி கதை பயன்படுத்துங்க. ஹalleluya. எல்லாவற்றையும் நம்ப வேண்டும். ஆமென். You should believe everything. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் நம்பி இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 5வது நாள் தேவன் நம்மளை அப்படியே நடத்த போகிறார். எல்லாவற்றையும் நம்பி வந்திருக்கிறோம் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா அதனுடைய விளக்கம் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியம் accept that something is true. அதாவது நடக்க போகுது ஆனா இன்னும் நடக்கவில்லை. சொல்லுங்க, நடக்க போகுது எல்லாம் அறிக்கையிடும்படி அன்பா கிடைக்கிறேன். நடக்க போகுது ஆனா இன்னும் நடக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அது நிச்சயமா நிறைவேற போகுது ஆனா இன்னும் நிறைவேறவில்லை. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவன் என் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார் ஆனா இன்னும் நடக்கல, ஆனா நான் ஸ்டில் அது மேல நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னா இதை சொல்லி இருக்கிற தேவ ஆவியானவர் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொல்றதுக்கு அவர் மனுபுத்திரன்
அல்லவே அல்ல. ஆகவே உண்மை சொல்லியிருக்கிறவர் அந்த வார்த்தையின் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டுல அதை நம்மளுக்கு செய்து நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் என்ற புத்தகம் 4வது அதிகாரத்தை என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், அதில் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், அதில் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நன்றாக நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்று சொன்னா, இங்க எலிசா தீர்க்கதரிசி இடையில ஒரு சகோதரி வந்து ஒரு ஜெப விண்ணப்பத்தை அல்லது ஒரு வேண்டுதலை முன்னாடி வைக்கிறாள். ஹல்லேலூயா. அது என்ன வேண்டுதல் அப்படின்னு சொன்னா, ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா, இந்த ஆலயத்துல நிற்கிறவங்க அனைவரையும் பார்த்து நான் சொல்லுவேன், நீங்க அனைவரும் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் அப்படிதான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறாள். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலியாவை பார்த்து, உமது அடியானே ஆகிய என்னுடைய புருஷன் இறந்து போனான். அல்லேலூயா. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. அப்படி என்று சொன்னா, எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி நீங்க ஊழியத்துல ஊழியக்காரரோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்கிறீங்களோ, தேவனுடைய ஊழியத்தை ஊழியக்காரர்களோடு இணைஞ்சு செய்கிறது போல, இங்கே ஒரு தீர்க்கதரிசியோடு கூட ஒரு மனுஷன் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறான். ஆமென். ஆனா இப்போ அவன் அந்த இடத்துல இல்லை. அல்லேலூயா. அவன் இருக்கிற காலத்துல என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, அவன் இருந்த நாட்களிலே கொஞ்சம் கடனை வாங்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயான்னு சொன்னா எல்லாம் இணைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென், ஆமென். அப்ப கொஞ்சம் கடனை வாங்கிட்டாங்க. இப்போ அந்த கடனை செலுத்தாமலே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர் மரித்து போனார். அல்லேலூயா. சம்பவம் ரொம்ப அழகா நம்மளுக்கு விளக்குது. அவர் சொல்லுகிறார், என் புருஷன் இறந்து போய்விட்டான். ஆமென். உடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், அம்மா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரிடத்துல கேட்கும் போது அந்த சகோதரி சொல்லுகிறாள், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன் எல்லாம் நான் அடைக்கணும், நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா, ஏதாவது தயவு செய்ய முடியுமா என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை வேண்டிக் கொண்டாள். ஆமென். நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆமென். ஆமா, அவங்க வீட்டுல என்னதான் இருந்துச்சு சொல்லுங்க? கொஞ்சோண்டு ஒரு சக்கு நிறைய எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஆமென். வேற எதுவும் இல்லையா, கொஞ்சம் என்னதான் இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஊழியக்காரன் அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அந்த சம்பவத்துக்குள்ள போக விரும்பல, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறேன். அவள் வரும்போது அந்த இடத்துல கடனோடு வந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வந்தால் தேவ சமூகத்திற்கு ஊழியக்காரனை பார்க்க ஒரு கடனோடு, கடன் தொல்லை, கடன் கொடுத்தவங்க நெருக்கிறாங்க. சும்மா வரல, எப்படி வருகிறாள்? நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை தேடி வந்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ள ஒருவேளை நீங்க அவிதமாக நுழைந்திருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கத்தோடு. ஆமென். அவர் சொல்லுகிறாள், என்னுடைய குமாரனை அவங்க எடுத்துக்கொண்டு போக போறாங்க. அப்ப நெருக்கம் இப்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறான்னு சொன்னா, சாதாரணமான நேரத்துல வரல. இந்த ஊழியக்காரனை தேடி எப்ப வந்திருக்கிறான்னு சொன்னா, இப்போ நான் இந்த கடனை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க என் கழுத்தை பிடிச்சிருவாங்க என்று சொல்லுகிற அந்த நிலைமையில தேவ ஊழியக்காரனிடத்துல வந்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு ஒருவேளை நீங்க உங்களுடைய துவக்கம் ஒருவேளை இதே போல இருந்திருக்கலாம். ஆனா என் தேவன் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த வருஷத்துல கண்டிப்பா நிச்சயமா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. நீங்க நம்பும் போது, அவள் விசுவாசித்து அந்த மனுஷனிடத்துல வந்து சொல்லுகிறாள், ஐயா நீங்க ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னா செய்யுங்க என்று சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இக்கட்டான நேரத்துல, எந்த நேரத்துல? துன்பமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, ஆமென், நீங்க மட்டும் இந்த உதவியை செய்யவில்லை என்று சொன்னா என்னுடைய 2 குமாரரையும் அந்த கடன் கொடுத்தவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. உங்களை இக்கட்டோட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய நாள். ஹல்லேலூயா. இந்த 5ஆம் நாள் உங்களுடைய நாள். சொல்லுங்க, இந்த 5ஆம் நாள் என்னுடைய நாள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன வார்த்தையை குறித்து பேசணும்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு இந்த பகுதியை என்னுடைய கண்களில காமிச்சு கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, என்ன ஒரு ரகசியத்தை, என்ன ஒரு புதைப்பொருள்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அதை சொல்லிட்டு நான் மறுபடியும் ஜெபிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. இக்கட்டோடு வந்திருக்கிறீங்களா? பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் அதை நிறைவாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து நீங்க எடுக்க வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கு. ரோமர் எழுதின புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம், அதுல 18வது வசனத்தை வாசிங்களேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததியே இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நம்புவதற்கு சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கையிடணும். நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் இணைத்து சொல்ல போறோம். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தோம். ஆண்டவர் எப்போ வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்புறதுக்கான எந்த சாத்தியமும் இல்லாம இருக்கும்போது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்புவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷனே இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட தான் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க, மகிமைப்படுத்துங்க. நீங்க கரங்களை தட்டுங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா? இந்த வெற்றி என்னுடையது, இந்த ஜெயம் என்னுடையது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என்னுடையது. ஏன்னு சொன்னா, நம்புவதற்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கும்போது நம்புவது. ஆமென். என்னுடைய வார்த்தை நன்றா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்புவதற்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரை நம்புவது தான் நம்பிக்கை. நம்பிக்கையோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? நம்புவதற்கு எந்த சாத்தியமுமே இல்லாமல் இருக்கும்போது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து மறுபடியும் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரத்துல 4வது வசனம். ஆமென். ரோமர் 4வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்துல கர்த்தர் அழகா ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் நம்மளுக்காக. 4:4 யாராவது ஒரு வாசிங்க. கிரியை செய்கிற 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்ப விளங்கி கொள்றது. நல்ல கவனிங்க. தேவ வாக்கியம் என்ன சொல்கிறது? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். எத்தனை பேர் வசனத்தை கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் வாசிங்க 4வது வசனத்தை. இருங்க, கவனிங்க. நான் சம்பவத்தை சொல்லிடுறேன். ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில அவனுக்கு குழந்தை இல்லை. ஆமென். அவனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு சபையோரே, 5வது நாள் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறாருமே அந்த தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல முழங்கால் நிற்கிறீங்கன்னு சொன்னா நம்ப முடியாத சிச்சுவேஷன்ல நிற்கிறீங்க. ஆமென். அந்த நேரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த வாக்கு கொடுத்ததை ஆபிரகாம் நம்பினான். ஆமென். நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ப போறீங்க. சொல்லுங்க. இப்ப வாசிக்குமா? கிரியை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென். சொல்லுங்களா? ஆமென். எத்தனை பேர் இங்க இருக்கிறதுல இதுவரை நான் கடனே வாங்கினதில்லை பாஸ்டர் சொல்றீங்க? நான் நம்புகிறேன் யாருமே கை தூக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடன் வாங்குறதுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா கடன் வாங்கியிருப்பாங்க. நான் கூட கடன் வாங்கியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த புதிய
வருஷத்துல 26 கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்பி அவருடைய சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு இருக்க உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் அதை நிறைவாய் மாற்ற போகிறார். எப்படி நிறைவாய் மாற்ற போறார்ன்றதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எப்படி நிறைவாய் மாற்றுவார்? போன வருஷம் அந்த கடன் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் அந்த கடன் இருந்துச்சு, கடந்த நாட்கள் எல்லாம் அந்த கடன் இருந்துச்சு. எப்படி ஆண்டவர் இந்த வருஷத்துல மட்டும் அந்த கடன் தொல்லை எனக்கு தீர்க்க போறாரு? எப்படி இந்த வருஷத்துல மட்டும் அந்த குறைவு எனக்கு நிறைவாக போகுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்கே ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தான் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யாராவது கடன் கொடுக்க முடியுமா? இங்க இருக்கிற யாராவது நான் ஏதோ கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுத்துடலாம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் செய்த கிரியை என்ன அப்படின்னு சொன்னா, நம்புவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாம இருந்தபோது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவன் எடுத்துக்கொள்கிறான். அதை எடுத்துக்கொண்டதை பார்த்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எப்பா என்னை இவ்வளவு அதிகமா இவன் விசுவாசிக்கிறானே, என்னை இவ்வளவு அதிகமா இவன் நம்புகிறானே அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த விசுவாசத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை தான் என்ன அப்படின்னு சொன்னா, அது கடன் என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. எது கடன் என்று எண்ணப்படுமா? நீங்க அவரை விசுவாசிக்கும் போது, ஹல்லேலூயா சொல்லுங்க, நீங்க அவரை நம்பும் போது அந்த நம்பிக்கை தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குதா தெரியுமா? நீங்க அவர்கிட்ட ஏற்கனவே கடனை கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. இப்ப மனுஷன்கிட்ட நீங்க ஒரு ஆளுகிட்ட கடன் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா அந்த கடன் என்ன பண்ணும்? திரும்ப நம்மளுக்கு ஒரு நாள் கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மனுஷன்கிட்ட யாராவது ஒருவர் கடனா கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல திரும்ப கொடுத்துருவாங்க. அப்போ இப்ப நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருக்கு கடன் கொடுத்துருக்கிறோம்? தேவாதி தேவனுக்கு கடன் கொடுத்துருக்கோம். எப்படி கடன் கொடுத்துருக்கோம்னு சொன்னா, இது நடக்கிறதுக்கு முன்பதாகவே நீங்க அதை நம்பிட்டீங்கன்னு சொன்னா தேவனுடைய பார்வையில நீங்க தேவனுக்கு கடன் கொடுத்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் செய்த அந்த காரியம் தேவனுடைய பார்வையில கூலி என்று கருதப்பட்டுச்சான். ஹல்லேலூயா. வசனத்தை இப்ப செய்து வாசிங்க, இப்ப புரிந்து கொள்ள முடியும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் அது என்னவா எண்ணப்படுதா? கடன் என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு கடன் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சும்மா விட்டுருவாரா? ஆண்டவர் கடன் வாங்குற தேவனே அல்ல. ஆமென். அப்படி ஆண்டவருக்கு நம்ம கடனை கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கடன் கொடுக்க வந்திருக்கிற அருமையான தேவனுடைய சனமே, இன்னைக்கு உண்மையாகவே நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுப்போம்னு சொன்னா, அப்படி என்று சொன்னா உண்மையா இதை விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி விசுவாசிக்கப்படும் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துல நிறைவேற்றிட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்துட்டாரு. இதுமா நான் கடனோடு இருக்க போறது இல்லை. ஆமென். அந்த சகோதரி அந்த ஊழியக்காரனிடத்துல வரும்போது அவள் சொல்லுகிறாள், நான் இவ்வளவு நாட்களும் என்னுடைய கணவன் உமக்காக ஊழியம் செய்திருக்கிறார். நீங்க எல்லாம் செய்த ஊழியத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார்மா. நீங்க எல்லா ஆண்டவருடைய சமூகத்துல செஞ்ச தியாகங்கள் அவர் பார்த்திருக்கிறார். நீங்க கர்த்தர் முன்னாடி நின்னதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரு. அவருடைய பார்வையில இது அவ்வளவு கடன்களா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுத்தா ஒரு நாளும் அவர் கொடுத்ததை கண்டிப்பா அதே மாதிரி திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. மனுஷன் கடன் கொடுத்துட்டு அதை அப்படியே வாங்குறானா? கண்டிப்பா வட்டியோட சேர்த்து தான் வாங்குவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மாசம் தாமதிச்சிட்டீங்கன்னா கடன்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வட்டிக்கு வட்டி போட்டுருவான். ஹல்லேலூயா. இன்னொரு மாசம் தாமதிச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல வட்டி. ஹல்லேலூயா. இப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தாமதித்துக் கொண்டு இருப்பாரே என்று சொன்னா, நான் நிச்சயமா சொல்கிறேன், விசுவாசத்தோடு கூட சொல்கிறேன், கர்த்தர் பெருசா இதோட கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2026 ஆண்டு உங்களுடையது. உங்களுடைய விசுவாச பாதையில ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வருகிற ஒரு ஆண்டாக கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேருக்கு இந்த கடன் தொலைவில் ஒரு விடுதலை வேண்டும் நினைக்கிறீங்களோ? இந்த கடனே வாங்கக்கூடாது, நான் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி விரும்புகிறீங்களோ? நீங்க சொல்லுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி விடாதீங்க. கரங்களை எல்லாம் தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கடனை திருப்பாரே என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய குறைகளை நிறைவாக்குவார் என்று சொன்னார். இன்னும் எவ்வளவு பேர் முடியுமோ தட்டுவீங்கள, அப்படி நம்பி தட்டுவீங்க. ஹல்லேலூயா. அதை தான் ஆபிரகாம் செய்தார். அதை தான் ஆபிரகாம் செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய ஒரே பேரான குமாரனை கேட்கப்படவும் கூட கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அப்படியே எடுத்துக்கொண்டு கொடுக்க போனால ஆண்டவர் அதை எவ்விதமாய் பார்த்தாருன்னு சொன்னா, இவன் எனக்கு கடன் கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த கடனை ஆண்டவர்
இன்னைக்கு வரையிலும் 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் ஜனவரி தேதியில இன்றைக்கு வரை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கோ கொடுத்த வாக்குத்தத்தம் தானே, அது இன்றைக்கு எப்படி செயல்படுதுன்னு சொன்னா அன்றைக்கு அவன் நம்பின நம்பிக்கை அப்படி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா நீங்க மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளையின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தினால, உங்களுடைய நம்பிக்கையினால, நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுத்ததுனால. ஆமென். எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த 2026ஆம் ஆண்டுல நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, மாற போறோம் இல்ல, மாறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜெபம், இந்த முழங்கால்கள் உடகட்டு ஜெபம், இந்த 5ஆவது நாள் அதற்காக நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேவ சமூகத்துல எங்களை அர்ப்பணித்து உங்களுடைய விசுவாசம் குறைச்சல இன்றையோடு அது அழிஞ்சு போகட்டும், இன்றையோடு அது ஒழிஞ்சு போகட்டும். இன்றைக்கு ஒரு புதிய விதத்துல நாங்கள் கர்த்தரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அது நிறைவேறுகிற வரையிலும், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது நிறைவேறுகிற வரையிலும், ஆமென், ஆமென். அது எது வரையிலும்? நிறைவேறுகிற வரையிலும், ஆமென். Thank you Jesus. என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க, என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். எல்லாம் சேர்ந்து, மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா ஆயிரம் செய்தி. சொல்லுங்க, கிரகிக்க முடியா ஆயிரம் செய்தி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத ஆயிரம் செய்தி. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். கொஞ்சம் ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லி விசுவாசத்தை கொஞ்சம் பெருக்குங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்க வார்த்தைகளை கேட்கும் போது ஆமென் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்வீங்க. ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அர்த்தம். அமைதியே இருந்துடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பலிபீடத்திலிருந்து, இந்த புல்பிலிருந்து உங்களை நோக்கி வரும்போது அந்த ஆண்டவரை கர்த்தர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதை அப்படியே நீங்க சொல்லும் போது அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய். எல்லாம் சொல்ல போறீங்க. 2026ல ஏதோ ஒன்று ஏதாயிலும் எப்படியாயிலும் செஞ்சிடுவாரு. என் தேவன் எனக்காய், ஆமென், ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய், கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்பி விசுவாசித்து சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வ
கூடி வந்திருக்கிற அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே உண்மையான நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்க இந்த இடத்தை விட்டு செல்வீங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்கனவே உடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஆசிரமம் அப்படியே முன்னாடி வந்துருக்கணும், அல்லது இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிக்க போறாங்க. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை உங்க முன்னாடி நினைவுபடுத்திட்டு நம்ம ஜெபிக்க போகிறேன். ஆமா பாஸ்டர்மா ஜெபிக்க போறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு சகோதரி வியாதியோடு கூட 12 வருஷம் வியாதியோடு கூட அந்த இடத்துல வந்து நின்று அவள் நினைக்கிறாள், நான் எப்படியாவிலும் தேவனை தொட்டுவிட வேண்டும். சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிஞ்ச ஒரு பிரதிச்சமான சம்பவம். கூட்டத்துல நுழைஞ்சு போய் இயேசுவாவுடைய வஸ்திரத்தை எப்படியாகிலும் தொட்டுறான். அல்லேலூயா. தொட்ட அந்த நொடி பொழுதுல தானே அந்த சகோதரி என்ன பண்ணா? சுகமானாள். எல்லாரும் கேட்டு சொல்லுங்க, தொட்ட அந்த நொடி பொழுதுல அந்த சகோதரி என்னாலா? சுகமானாள். ஆனா ஒரு காரியத்தை கவனிக்கணும், எவ்வளவோ பேர் தொட்டாங்க, ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஆனா இந்த ஒரு சகோதரி தொட்ட உடனே ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? என்னை யார் தொட்டது? அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையா நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதம் என் தேவனுடைய சரீரத்திலிருந்து அவருடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு முன்பதாகவே அதை விசுவாசித்தபடியால இன்னைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். நீங்க விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், இந்த நொடி பொழுதுல from the very second it has already been started. அது ஏற்கனவே தோன்றிட்டார். அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபிங்க. நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. அப்பா நாங்கள் கேட்டது போல ராஜா, நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஆண்டவரே சரீரம் ஆண்டவரே, தன் மனைவி சரீரமும் தன் சரீரமும் செத்து போயிருக்கு, நான் வயதானவன் என்று ஆண்டவரே எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்ற போதிலும் ஆண்டவரே அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே உண்மையாய் உறுதியாய் ஆண்டவரே சாத்தியமே இல்லை, இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்படுவதற்கு சாத்தியமே இல்லை என்று ஆண்டவரே உலகம் சொல்லலாம் ஆண்டவரே, எங்கள் மாம்சம் சொல்லலாம் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அதீத நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்றையிலிருந்து நீங்க கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே கிரியை செய்கிறவருடைய கூலி ஆண்டவரே கடன் என்று எண்ணப்படும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே இன்றையிலிருந்து தகப்பனே எங்களுடைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு அப்பா, எங்களுடைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு அப்பா, அதை நீங்கள் திரும்பி ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்கி குலுக்கி ஆண்டவரே எங்களுக்கு நீ நிறைவாய் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அந்த சூழ்நிலையில் நாங்கள் சோர்ந்து விடாதபடி ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்திலே விழுந்து விடாதபடி ஆண்டவரே, தளர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே, சூழ்நிலைகளை எங்களை அமுத்தினாலும் ஆண்டவரே, எங்களை குட்டினாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாக அதிகமாக உடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்ல கிருபை தரப்போகிறார். நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் பேர்கிறாய் ஆசீர்வதிங்கப்பா, எங்களை விட்டு விடக்கூடாதப்பா, நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தோம் அவன் நம்புறது போல நாங்கள் நம்ப எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட போவதற்காக நன்றி ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளி தந்தவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்களாம் பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்னைக்கு எத்தனாவது நாள் நம்முடைய காலை ஜெபம் யாருக்கா தெரியுமா? காலையில் ஜெபிக்கிறோம் இல்லையா? எத்தனாவது நாள் ஜெபம்? 7 ஹல்லேலூயா. நம்ம மகிமைப்படுவதாக. ஆமென்.